Hello viewers, நீங்க பார்க்க போறது Attack on Titan episode 41 part 2. ஓபன் பண்ணா போன பாட்டுல மார்லோவும் ஹிச்சும் நம்ம ஆளுக கூட வந்து சேர்ந்துக்கிட்டாங்கல்ல. அவங்க என்ன பண்ணுவாங்க, மிலிட்டரி போலீஸோட வீக்கான செக்யூரிட்டி இருக்க செக் பாயிண்ட்டுக்கு கூட்டு போவாங்க. லெவியும் ஓகே சூப்பர், இனிமேட்டு நாங்க பாத்துக்கிறோம், நீங்க உங்களோட ஸ்குவாடுக்கே திரும்பி போங்க, இல்லாட்டி உங்க மேல டவுட் வந்துருமா. சரி ஓகேன்ட்டு கிளம்புவாங்களா. அவங்கள கூப்பிட்டு நீங்க எங்களுக்கு ரொம்ப பெரிய உதவி பண்ணிருக்கீங்கன்னு உடனே இது எங்க கடமை சார்ன்ட்டு போவாங்க. லெவி இனி நம்ம டர்ன், தட்டி தூக்க வேண்டியதான்னு சொல்லுவான். அதே நேரம் அங்க இருக்க மிலிட்டரி போலீஸ் எல்லாம் எப்பவும் போல அவங்க பாட்டு இருப்பானுங்க. அப்போ ஒரு குதிரை வண்டி இவங்களை நோக்கி வேகமா வரும். என்ன பண்ணணும், ஆக்ஷன்ல இறங்கணும். ஆனா முடியாதே. வந்தது சர்வே காப்ஸ், டைட்டன்ஸ் கூடிய போறானவங்க. அசால்ட்டா அத்தனை பேரையும் பொழந்து கட்டி அந்த இன்டீரியர் போலீஸோட கேப்டனை அலேக்கா தூக்கியாச்சு. இனி இவனை புடிச்சு உரின்னு உரிச்சோம்னா நமக்கு சில பதில்கள் கிடைக்கும்னு சொல்லி தரன்னு எழுத்துட்டு வருவான். சோ இப்போ மிலிட்டரி போலீஸோட கேப்டன் தோக்கா மாட்டிட்டான். அப்படியே கட் பண்ணா பிளகல் பாத்தீங்கன்னா மறுபடியும் முட்டுச்சந்தில மாட்டிட்டான். மிலிட்டரி போலீஸ்க்கு சந்தோஷம் தாங்க முடியல. என்ன கண்ணா இப்படி ஓடிட்டு இருக்க, நீ எங்க ஒன்னாலும் சுத்தி எங்க கிட்ட தான் மாட்டணும்னு உனக்கு தெரியாதா. ஆனா நல்ல வேலை நீ எங்க கிட்ட சிக்கிட்ட. நீ தப்பிச்சு ஓடுனதுக்கு அப்புறம் எனக்கு எப்படி இருந்துச்சு தெரியுமா. இந்த விஷயம் மட்டும் மேல இடத்துக்கு தெரிஞ்சிருச்சு, அவ்வளவுதான் என்னைய சம்பவம் பண்ணிருப்பானுங்க. நீ சாவறதுக்கு பதிலா நான் செத்துருப்பான்டா லூசு பயல. ஆனா நல்ல விதமா நீயே வந்து மாட்டிட்ட பிளகல், அதனால இங்கேயே சாவுன்னு சொல்லிட்டு கண்ணை நீட்டுவானுங்களா. உடனே அவன் பயந்து போய் எதுக்காக என் டேடி சாகணும், நீங்க தான் அவரை கொன்னீங்களான்னு கேட்பான். டேய் சாக போற டாக், நீ உங்ககிட்ட எதுக்குடா இதெல்லாம் சொல்லும் அப்படின்னு உடனே அவன் கெஞ்சுவான். நான் தான் சாக போறேன்னு முடிவாயிருச்சு இல்ல, அட்லீஸ்ட் ஏன் எதுக்குன்னு சொன்னீங்கன்னா நிம்மதியா சாவேன்பா. உனக்கே தெரியாதாக்கனா அந்த ஆளு எங்க கிட்ட டீல் போட்டு எங்களுக்கு ஹெல்ப் பண்ற மாதிரி பண்ணிட்டு கடைசியில சர்வே காப்ஸ்ல போய் சேர்ந்துட்டான். எப்படி எங்களால அதை ஏத்துக்க முடியும், துரோகம் பண்ணிட்டான் அவன். அதனால தான் அவனை சம்பவம் பண்ணிட்டோம் பானுங்க. அப்படின்னா நீங்க தான் இறனையும் அந்த பொண்ணையும் கடத்த சொன்னீங்களா, இது எல்லாத்தையுமே பண்ணது உங்களோட வேலை தானான்னு சொல்லி கேட்டா எங்க ஸ்குவாடு பண்ணல, ஆனா நாங்க தான் பண்ணோமானா. இப்படி பிளகல் கேள்வி கேட்கறத வச்சே தெரிஞ்சு போச்சு அவங்க அப்பா வந்து இவங்கிட்ட எந்த ஒரு விஷயத்தையுமே ஷேர் பண்ணலன்னு. சரி ஒருவேளை நீங்க சொன்னதா அவர் செய்யாம விட்டுருந்தா அப்ப என்ன பண்ணிருப்பீங்கன்னு கேட்டா அப்பவுமே அந்த லூசு பையில நாங்க போட்டு தள்ளி இருப்போம் அப்படி இப்படின்னு இவன் திமிரா பேசுறத கேட்ட உடனே பிளகலுக்கு கடுப்பாயி, நீங்க பேசுறதெல்லாம் வச்சு பார்க்கும் போதே நல்லா தெரியுது உங்க எல்லாத்துக்குமே நடந்தது என்னன்னு நல்லா தெரியும்னு. அண்ட் என் அப்பா எனக்கு ஒரு விஷயத்த தெளிவா சொல்லி கொடுத்திருக்காருடா லூசு பயலுகளா. ஒரு நல்ல மர்ச்சன்ட் அவனோட இன்ஸ்டிங்க்ட ஃபாலோ பண்ணுவான். சோ என்னோட உள்ளுணர்வை ஃபாலோ பண்ணி பார்க்கும் போது நான் அவங்க பக்கம் சேர்றதான்டா நல்லதுன்னு எனக்கு தோணுது அப்படின்பா. என்ன இவன் லூசு மாதிரி பேசிட்டு இருக்கான்னு கடுப்பாயி இப்பவே உன்னை போட்டு தள்ளுறோன்ட்டு கன் எடுத்து நீட்டுவானுங்க. உடனே பிளகல் என்னோட பிசினஸ் உங்க கூட முடிஞ்சு போச்சு, கொஞ்சம் மேல பாருங்கடா முட்டா பயலுகளாம்பா. அப்பதான் நம்ம ஹாஞ்சி பெர்னரோட என்ட்ரி. சும்மா பாஞ்சு வந்து 3 பேர்த்தையும் பொல்லன்னு பொல்லந்து கட்டிடுவாங்க. என்ன ஹாஞ்சி அடிக்கிறாங்கிற பேர்ல கொஞ்சம் ஓங்கி அடிச்சிட்டா கை வலி தாங்க முடியல. இவன் புலம்பிட்டு இருப்பான், ஆமா சர்வே காப்ஸ் திடீர்னு எப்படி இங்க வந்தாங்கன்னு. அவன் மேல பார்த்து எல்லாரும் கேட்டீங்களா, நடந்த உண்மை இதுதான் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவான். யாருகிட்ட சொல்லிட்டு இருக்கான்னு சுத்தி பார்த்தா அந்த இடத்துல ஏகப்பட்ட மக்கள் எல்லாம் ரவுண்டு கட்டி அங்க நின்றுட்டு இருப்பாங்க. இந்த இடத்துல ஆள் இல்லைன்னு சொல்லிட்டு எப்படியும் இவனுக்கு வாய்க்கு வந்தபடி எல்லாம் பேசுவானுங்கன்னு தெரியும். அதனாலதான் மக்கள் எல்லாத்தையுமே ஹாஞ்சியும் பெர்னரும் சேர்ந்து கூப்பிட்டு வந்திருப்பாங்க. சோ இப்போ இவனுங்களே உளறிட்டானுங்கல்ல, அந்த கொலைய சர்வே காப்ஸ் பண்ணல இவனுங்க தான் பண்ணிருக்கானுங்கன்னு. அவசரப்பட்டு தப்பு பண்ணிட்டீங்க, சொல்ல போனா நீங்களுமே இங்கதான் வாழ்ந்துகிட்டு இருக்கீங்க. நாங்க நீங்க சொன்னதை எல்லாத்தையுமே கேட்டுட்டோம். இல்ல அவனுக்கு இன்னொரு பஞ்சாயத்து என்னன்னா, ஒருத்தன் 2 பேர் கேட்டாதான் அவனுக்கு 2த்தையும் ஈஸியா போட்டு தள்ளுவானுங்க. இங்க ஒரு பெரிய கூட்டமே எல்லாத்தையும் கேட்டுருச்சு. இனிமேட்டு எங்க கிட்ட இருந்து நீங்க தப்பிக்கவே முடியாதும்பாங்க. பேசாம வாய் வச்சுட்டு சும்மா இருக்க வேண்டியதானே. அதை விட்டுட்டு நீங்க பாத்துட்டீங்கன்னா கேட்டுட்டீங்கன்னா எல்லாம் சரியாயிருமா. கவர்மெண்ட்னு ஒண்ணு இருக்குதுமா இங்க, அவங்க என்ன முடிவெடுக்கிறாங்களோ அதுதான் இங்க நடக்கும், உங்களால எல்லாம் ஒன்னும் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு இருக்கும் போதே பிளகல் அவன் தலை மேல வந்து உட்கார்ந்துகிட்டு, இங்க இருக்கவங்க யாரும் எதை பத்தியும் கவலைப்பட வேண்டாம், ரீவர்ஸ் கம்பெனி இந்த சிட்டியை நல்லபடியா பாத்துக்கும். இன்னையில இருந்து பிளகல் ரீவர்ஸ் ஆனா உங்களோட புது பாஸ். உங்களுக்கு எந்த ஒரு கஷ்ட நஷ்டம் வந்தாலும் நான் ஏத்துக்குவேன், என்ன நம்புங்கப்பா. எல்லாரும் கிளாப் பண்ணி அவனை பயங்கரமா சேர பண்ணுவாங்க. உடனே ஹாஞ்சி அவனை பாராட்டி தள்ளுவான், சூப்பர்ரா வேற லெவல்ல பண்ணிட்ட, இனி மிலிட்டரி போலீஸ உன் கையிலேயே ஒப்படைக்கிற, நீயே எல்லாத்தையும் பாத்துக்கம்பா. அந்த இடத்துலதான் பிரஸ் ரிப்போர்ட்டர்ஸ் 2 பேரும் நின்றுட்டு இருப்பாங்க. அவங்களுக்கு உள்ளுக்குள்ள பீதி என்னத்தை எழுதுறதுன்னு. ஏன்னா மிலிட்டரி போலீஸை எதிர்த்து எழுதுனா இவங்கள சம்பவம் பண்ணுவாங்க. இந்த விஷயத்தை எழுதாம விட்டா மக்கள் கடுப்பாவாங்க, அதுக்கப்புறம் நம்பிக்கை போகும். என்ன பண்ண போறாங்களோ பாவம். அப்படியே காட்டுக்குள்ள காட்டுறாங்க, நல்லா இருட்டாயிருச்சு. அப்போ பொங்கு 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 பொங்குன்னு அடிக்கிற சவுண்டு வேற ஒண்ணும் இல்லை. லெவி மிலிட்டரி போலீஸோட கேப்டனை போட்டு நல்லா காட்டுன்னு காட்டிட்டு இருக்கான். அவன் கேட்கிற கேள்வி ஒன்னே ஒண்ணுதான், எரனும் கிறிஸ்டாவும் எங்கன்னா. அப்ப என்ன பண்ணணும், ஒன்னா தெரியாதுன்னு சொல்லணும், இல்ல தெரியும்னு சொல்லணும். மீச பெருசா இருக்குங்கிற பேர்ல போல்டா பேசுறாராம். என்ன தம்பி நல்லா தைரியமா இருக்கீங்கன்னு
நினைப்பா எவ்வளவு தைரியம் இருந்தா ஒரு செக் பாயிண்டே காலி பண்ணிருப்பீங்க. மனசுக்குள்ள ஹீரோன்னு நினைப்போன்னு ஓவரா வாய் பேசுவானா. உடனே லெவியும் ரொம்ப ஃபீல் பண்ணி என்னைய மன்னிச்சிருப்பா, தெரியாம பண்ணிட்டோன்னு சொல்லிட்டு காலை கொண்டு போய் நேரா வாயிலேயே சுருகுவான். அதுவும் அந்த சூக்காலோட. உங்க அளவுக்கு எங்களால எல்லாம் பேச முடியாதுப்பா, எனக்கு அது தேவையும் இல்ல, எனக்கு தேவை எரனும் கிறிஸ்டாவும் தான், அவங்க எங்க இருக்காங்கன்னு மட்டும் சொல்லிருப்பான். அப்பவும் வாய வச்சுட்டு சும்மா இல்ல, லூசா நீ, உன் மண்டையில என்ன களிமண்ணா நிறைஞ்சிருக்குது, இப்படியே எத்தனை நாளைக்கு நீ ஓடிட்டு இருப்ப, எங்க மேல கைய வச்சா என்ன ஆகும் தெரியுமா, இப்பவே உங்களை விரட்டுன்னு விரட்டிட்டு இருக்காங்கடா, உங்களை மட்டும் இல்ல இப்ப மாட்டிருக்க எர்வின் ஸ்மித்தையுமே சம்பவம் பண்ண போறாங்க, அப்படி இப்படின்னு ஓவரா வாய் பேசுவான். லெவிய ரொம்ப கடுப்பேத்தி விட்டுட்டான். குடிச்சு மரத்தோட வச்சு அமுக்கி, நான் கேட்ட கேள்வி என்ன, நீ சொல்ற பதில் என்ன, எங்க சர்வே காப்ஸ்லயும் நிறைய பேர்த்தோட உயிர் வந்து ரொம்ப வேல்யூபிளான ஒண்ணு, ஆல்ரெடி எங்க முட்டாள் குரூப் எல்லா விஷயத்தையுமே நல்லா கத்துக்கிட்டாங்க, இப்போ நீ அதை பத்தி எல்லாம் பேசாத, எங்க எரனும் கிறிஸ்டாவும் ஒழுங்கு மரியாதையா சொல்லு, இல்லன்னா உன் நிலைமை ரொம்ப சீரியஸ் ஆயிரும்பா. உடனே சின்ன குழந்தை மாதிரி அழுதுகிட்டு, எனக்கு தெரியாதுடா, எனக்கு தெரியாது, விருமாண்டி மாதிரி மீச வச்சா என்கிட்ட சொல்லிடுவாங்களா, கென்னி அக்கர்மேன் என்ன அந்த அளவுக்கு லூசு பயலான்னு கேட்பான். நம்ம லெவிக்கு அப்படியே ஷாக் ஆகும், எது அக்கர்மேனான்னு, என்ன நம்ம பயலோட பேரு லெவி அக்கர்மேன், மிகாசாவோட பேரும் மிகாசா அக்கர்மேன், ரெண்டு பேருமே ஷாக் ஆவாங்க. இவ்வளவு நாளா எனக்கு இந்த விஷயம் தெரியாம போச்சு, சரி ஓகே, எப்படியும் உனக்கு நிறைய விஷயம் தெரிஞ்சிருக்கும், நீ இப்படியெல்லாம் கேட்டா சொல்ல மாட்டேன், உன் மெமரிய கொஞ்சம் தோண்டி எடுத்தாதான் தெரிய வரும், உன் உடம்புல இன்னும் நிறைய போன்ஸ் நல்லா தானே இருக்குது, சரி ஒவ்வொரு போனா கழட்டினோம்னா மெமரி தானா வெளியில வரும்னு சொல்லிட்டு கைய முறுக்குவானா, நீ பைத்தியக்காரண்டாமா, அது எனக்கே தெரியும்னு சொல்லிட்டு இருக்கும்போது திடீர்னு ஷாஷா கத்துவான், யாரோ நம்மள நோக்கி வந்துகிட்டு இருக்காங்கன்னு. உடனே அவனை போட்டு அமுக்கி எல்லாரும் அலர்ட் ஆயிருவாங்க. உடனே அவன் வந்துட்டு, லெவி நீ டைம் வேஸ்ட் பண்ணிட்டு இருக்க, என்ன நீ ட்ரை பண்ணாலும் சரி சர்வே காப்ஸ கண்டிப்பா கடைசியில மிலிட்டரி போலீஸ் புடிச்சிருவாங்க, அதுக்கப்புறம் உங்களால இந்த மாதிரிலாம் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு இருக்கும் போதே பாத்தீங்கன்னா அந்த பக்கமா இருந்து மிலிட்டரி போலீஸுங்க தான் இவங்கள நோக்கி வந்துட்டு இருப்பாங்க. பட் இவங்க இருக்காங்கன்னு அவங்களுக்கு தெரியல, செக் பண்ணிட்டு இருக்கானுங்க. அப்படியே கட் பண்ணி நம்ம எர்வின் ஸ்மித்தோட நிலைமையை காட்டுறாங்க, ரொம்ப மோசம், அடி போல காட்டியிருக்காங்க. நைல் டாக் வந்து பார்த்துட்டு, கொஞ்ச நாளைக்கு முன்னாடி எனக்கு அட்வைஸ் பண்ணிட்டு இருந்தேன், இப்போ உன் நிலைமையை பார்க்கும்போது எனக்கே கஷ்டமா இருக்குது, உன்னை கிங்க கிட்ட கூட்டு போறாங்க, அங்க எப்படி சர்வே காப்ஸை டிஸ்மேண்டில் பண்ணணும், உன்னோட முடிவும் எப்படி இருக்குன்னு சொல்ல போறாங்க அப்படின்னு. உடனே எர்வின் எதை பத்தியும் கவலைப்படல, எப்பா நைலு உன்னோட வீடு எங்க இருக்குது, ஸ்டோஹஸ் டிஸ்ட்ரிக்டா, மேரி அப்புறம் உன்னோட ஃபேமிலி நல்லா இருக்காங்களான்னு கேட்பான். அவனுக்கு ஷாக் ஆகும், மேரியும் என் குழந்தைகளும் நல்லா தாண்டா இருக்காங்க, என்ன அவளை பார்த்து ரொம்ப நாள் ஆகுது, அது மட்டும் இல்லாம அவங்க ஈஸ்டர்ன் வால் ரோஸ் கிட்ட தான் வாழ்ந்துகிட்டு இருக்காங்க, ஏன்டா சடனா ஏன் அப்படி கேட்டேன்னு, நான் கமாண்டர் பிக்ஸஸ் கிட்ட ஒரு விஷயத்த சொல்லி வச்சிருக்கேன், நேரம் வரும்போது எல்லாமே தானா நடக்கும், அந்த டைமுங்கும் போது என்னால எதுவுமே பண்ண முடியாது, ஏன்னா நான் பண்ண வேண்டிய வேலை எல்லாத்தையும் பண்ணி முடிச்சிட்டேன், இனி நீ எடுக்கிற டெசிஷன்லயும் அவர் எடுக்கிற டெசிஷன்லயும் தாண்டா எல்லாமே நடக்க போகுது, நான் வேடிக்கை மட்டும்தான் பாப்பேன்பா. அதே நேரம் ஒரு 4 முக்கியமான அபிஷியல்ஸ் உட்கார்ந்து பயங்கரமா டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு கடுப்பா இருக்கும், ஏன்னா எர்வின் ஸ்மித்தை போட்டு என்ன அடி அடிச்சாலும் அவன் ஒரு விஷயத்தையும் சொல்ல மாட்டேங்கிறான்னு. அவனுக்கு ஒருவேளை பாஸ்டர் நிக்கி கிட்ட இருந்து எந்த ஒரு நியூஸும் கிடைச்சிருக்காது, வாளோட ரகசியங்கள்லாம் வெளியில போக கூடாது, அப்படியே தெரிஞ்சாலும் என்ன கூண்டுக்குள்ள மாட்டிட்டு இருக்க பரவாதானே இவங்க எல்லாருமே போட்டு தள்ளிடுவோம் பானுங்க. ஒரு நாள் இவனுல டைட்டன்ஸ் கூட ஜாக்கிங் கூட்ட அந்த மாதிரிலாம் பேசிட்டு தெரிய மாட்டானு இல்ல. சரி அந்த டைம் எர்வின் ஸ்மித் வந்துட்டு இருக்காருன்னு ஒருத்தன் வந்து சொல்லுவான். பாத்தீங்கன்னா அவனை கட்டி போட்டு ரொம்பவும் பரிதாபகரமான நிலையில கூட்டு வருவானுங்க. அப்ப அந்த 4 பேர்த்துல ஒருத்தன் அந்த எர்வினை மட்டும் போட்டு தள்ளிட்டோம்னா எல்லாமே பழையபடி நார்மல் ஆயிர போகுது, வால்ஸோட சீக்ரெட் மறுபடியும் சேஃபா இருக்கும், நம்ம மறுபடியும் எப்பவும் போல பீஸ்ஃபுல்லா வால்ஸை ப்ரொடெக்ட் பண்ணலாம், நம்மளை எதிர்க்க இப்பவும் சரி எப்பவும் சரி யாரும் இல்லாம. அந்த டைம் எர்வின் ஸ்மித்தை கூப்பிட்டு வந்து கிங் முன்னாடி முட்டி போட வச்சு, என்னப்பா எர்வின் உனக்கு ஏதாச்சும் கடைசி ஆசை இருக்கான்னு கேட்பானுங்க. அப்படியே எர்வின் பொய்யால நான் கேட்க வேண்டிய கேள்வியை நீங்க கேட்கிறீங்களா அப்படிங்கிற மாதிரியே குரு 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 குருன்னு ஒரு லுக்கு விடுவாரு. சரி இனி இதுக்கப்புறம் எர்வின் ஸ்மித்தை தூக்குல தொங்க விட போறாங்களா இல்ல நம்மளுக்கு இடையில பூந்து குட்டையா குழப்பி விட போறாங்களான்னு அடுத்தடுத்த எபிசோட்ல பார்க்கலாம். டாடா.